மருத்துவர்கள் பாதுகாப்பு குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஊரக நலப் பணிகள் இயக்குநர், மருத்துவ கல்வி இயக்குநர், காவல் ஆணையர், சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையர் பங்கேற்றுள்ளனர். சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சூழலில் இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் குணசேகரன் வழங்க கேட்கலாம். குணசேகரன், இது தொடர்பான முழு விவரம். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் இன்று காலை ஆன்காலஜி மருத்துவர் என்று சொல்லக்கூடிய புற்றுநோயியல் மருத்துவர் பாலாஜிக்கு 25 மதிக்கத்தக்க விக்னேஷ் என்ற நபர் கத்தியால் குத்தி படுகாயம் அடைந்திருந்தது. இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு காவல்துறையினரின் விசாரணையில் தற்பொழுது விக்னேஷ் இருந்து வருகிறார். கத்தி குத்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவர் பாலாஜி தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் மூத்த மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது குறித்து மருத்துவர்கள் சங்கம் மற்றும் மருத்துவமனையில் பல்வேறு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டங்களிலும் ஈடுபட்டிருந்தனர். அதே போன்று கண்டனங்களையும் அறிக்கையின் மூலமாகவும் தொடர்ந்து வெளிப்படுத்தியிருந்தனர். அது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்களும் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் சுகாதாரத்துறை செயலர் சுப்ரியா சாகு அவர்கள் தலைமையில் மருத்துவ சங்கங்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகளோடு தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களினுடைய பாதுகாப்பு எந்த வகையில் மேலும் வலுப்படுத்த வேண்டும், அதே போன்று எந்தெந்த வகையில் அவர்களை பாதுகாப்போடு பணியில் ஈடுபடுத்த முடியும் என்பது குறித்து மருத்துவர் சங்கங்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனையில் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் சட்டம் ஒழுங்கினுடைய உயர் அதிகாரிகள் இந்த ஆலோசனையில் பங்கேற்று இருக்கிறார்கள். அவர்களது தரப்பிலும் பாதுகாப்பு எந்த வகையில் காவல்துறையினர் வழங்க முடியும் என்பது குறித்தும் அவர்கள் தரப்பிலிருந்தும் கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பொது சுகாதாரத்துறையினுடைய இயக்குனர் செல்வ விநாயகம், ஊரக நலப்பணி இயக்குனர் ராஜமூர்த்தி, மருத்துவ கல்வி இயக்குனர் உள்ளிட்ட முக்கிய சுகாதாரத்துறையினுடைய முக்கிய அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் மட்டுமல்லாது தாலுகா மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலும் எந்த வகையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்பது குறித்தான விரிவான ஆலோசனையையும் அதை குறித்து மருத்துவ சங்கங்களினுடைய கோரிக்கைகள் குறித்தும் கேட்டறிவதற்கான ஆலோசனை கூட்டமாக இது அமைந்திருக்கிறது. மருத்துவ சங்கங்கள் தரப்பிலிருந்து மருத்துவமனைகளில் போதுமான சிசிடிவி கேமராக்கள் அமைக்க வேண்டும், அதே போன்று கூடுதலாக பணியாளர்கள், பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செக்யூரிட்டிகளை கூடுதலாக பணியமர்த்த வேண்டும். அதே போன்று காவல்துறையினர் இரவு நேரங்களில் அதிக அளவில் ரோந்து பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்பது குறித்தும் மருத்துவ சங்கங்களினுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த கோரிக்கையினை சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை செயலர் ஆகியோர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்களது கோரிக்கைகளையும் முன்வைக்க இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் மற்றும் மருத்துவ அலுவலர்கள் சங்கம், செவிலியர்கள் சங்கம், அரசு மருத்துவர்கள் சங்கம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட மருத்துவ சங்கங்களினுடைய பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி குணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.